நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே. கிருஷ்ணசாமி, MBBS MD. அண்மையில் அண்ணன் திருமா அவர்கள் தமிழ் உணர்வு உயிர்ப்போட இருக்குதுன்னா திராவிடம் தான் காரணம், மொழி போகிற மேற்கோள் காட்டி பெரியாரோ கலைஞரோ இல்லைன்னா நம்மளும் இந்தி வாழாவாக மாறி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய கருத்தை மதிக்கிறேன். ஆனால் அந்த கருத்தை ஐயா தயாநிதி மாறனுக்கு, ஐயா முரசொலி மாறன் இறந்த பிறகு ஐயா தயாநிதி மாறனுக்கு இடம் கொடுக்குறாங்க. அதை மத்திய சென்னையில் நிற்கும் கட்சிக்காரங்களாம் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது இவர் கொடுக்குறீங்களேன்னு ஊடகம் கேட்குது, ஊடகவியலாளர் கேட்குறாரு. இந்த தயாவுக்கு நல்லா ஹிந்தி தெரியும், வட இந்திய தலைவர்களோட பேச வசதியாக இருக்குன்னு சொன்னது யாரு? நாற்பக்கமும் பகைவர் நடுவில் நம் தமிழ் தாயின்னு நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாடுனா, இப்போ நாற்பக்கமும் பகைவர் நடுவில் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அவன் பேர பிள்ளைய நம்ம பாடுறோம். வணக்கம் பெரியப்பா, என் பேர் தமிழ்ச்செல்வன். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், 2 திராவிட கட்சியும் சேர்ந்து 10 லட்சம் கோடி கடனை வாங்கியுள்ளார்கள். எப்படி அடைப்பீங்கன்னு கேட்கிறீங்களா? வாங்கியுள்ளார்கள். இது மக்களின் தலையில் தான் வரிகளாக விழும். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை எப்படி சமாளிப்பீர்கள்? உட்காரப்பா, பேசுறேன், உட்கார். பெரிய கடந்த ஒரு கணக்கு வெளியிட்டிருக்காங்க. கடந்த 25 ஆண்டுகளில், அது அவன் 10 ஆண்டு தான் போட்டிருக்கான், நான் ஒரு 20 ஆண்டு கூட எடுத்துக்கிறேன். இந்த 1/4 நூற்றாண்டுகளை 20 ஆண்டுகளில் மகனே 75 லட்சம் கோடியே இவங்க எடுத்து கொள்ளடிச்சிருக்காங்க. எவ்வளவு லட்சம்? 75 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியை உன் பெரிய ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்கனவே அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த வீடுகளில் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து, ஐயா ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த அமைச்சர் பெருமக்கள்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்து அந்த எந்திரன் படம் பார்த்தீங்களா? சிவாஜி படம், ஆபீஸ் ரூமுக்குள்ள போ, அந்த மாதிரி ஆபீஸ் ரூமுக்குள்ள போங்க, பேசணும் கூப்பிடுறாங்க. இந்தியா 190 லட்சம் கோடி கடனை தொடுது. அந்த 190 லட்சம் கோடியவே தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர், அமைச்சர்கள் அவர்கள்ட்ட இருந்து காசு எடுத்தாலே இந்த 190 லட்சம் கோடி கடனையே கட்டலாம். இத்தினீண்டு காசு 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடி யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட எடுத்து அந்த கடனை கட்டிடுவோம். அப்புறம் மறுபடியும் நம்ம கடன் சுமை இல்லாத ஒரு நிதிநிலை அறிக்கையை உருவாக்கி கொண்டு போவோம். அதனால நீ கவலைப்படாம இரு. நீ வரும்போது பெரியப்பா எப்படி ஒழிக்கிறேன்னு மட்டும் பாரு, கடனை எப்படி அடைக்கிறேன்னு. வணக்கம் ஐயா, என் பேர் ஆத்திகா. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, சமீபத்தில் வெளியான திரைப்படத்தில் வந்துட்டு திமுக தான் தமிழுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க வெளியே. இது வந்துட்டு தேர்தலுக்காக அவங்க கையாளுற ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறீங்களா, இல்ல மாற்று கருத்து இருக்கா இதுல? அதான் நீங்க சொல்றதுதான், தேர்தலுக்காக தான் அவங்க எல்லாமே. அதான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், இவங்களுக்கு கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகுப்பா 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. தேர்தல் முடிஞ்சோன்னா அதிகாரம் வருது. வந்த உடனே தேர்தலை மறந்துடணும். மக்களுக்கு தான் நினைக்கணும். எந்த மக்களுக்காக அதிகாரத்துக்கு வந்தோமோ அந்த மக்களுக்கு நல்லது செய்யறது, திட்டங்கள் சட்டங்கள் ஏற்றுவது, அதை பற்றி கவனம் பண்ணோம். ஆனால் அங்கே வந்ததிலிருந்தே கட்சி அடுத்த தேர்தலை பற்றி தான் யோசிப்பாங்க. கட்சி என்ன செய்யும்? ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து காசை வசூலித்து சேமித்து வச்சு அதை அங்கங்கே அந்த மாநாடு நடத்துறது, அது நடக்கிறது, மாநாட்டு நிதி, அந்த நிதி, கட்சி பார்ட்டி ஃபண்டு அப்படி வசூலித்து கட்சி வச்சுக்கிறோம். தேர்தல் வரும்போது என்ன பண்ணோம்?
இந்த மாதிரி அறிவிப்புகளை, கவர்ச்சி அறிவிப்புகளை கொடுத்து கொடுத்து வாக்கை எப்படி பறிக்கிறதுனே குறிவிக்கும். அப்போ நம்ம அதான் என்ன சொல்றது, ஓட்டை பற்றி, மக்களின் ஓட்டை பற்றி கவலைப்படுபவன் மக்களின் உணர்வை பற்றி, உரிமையை பற்றி கவலைப்பட மாட்டான், நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். வாக்கை பற்றி கவலைப்படுகிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான். மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறவன் வாக்கை பற்றி சிந்திக்க மாட்டான். போட்டா போடு, போடலைன்னா போ. இப்போ அதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓட்டை பற்றி கவலைப்படுகிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். நாட்டை பற்றி கவலைப்படுகிறான் நாம் ஓட்டை பற்றி ஒருபோதும் கவலைப்படுறதில்லை. நீ போடு, போடாமல் போனா போ. இது எங்கள் பிறவி கடமை, நாங்கள் செய்கிறோம். அதான் இதில். இப்போ இவர்கள் அந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிவிப்பு, இப்போ ஐயா கூட கேட்டாங்க என்கிட்ட, வீடு தர்றோம். 60 ஆண்டுகளா ஆண்டுட்டி இல்லை, 60 ஆண்டுகளா வீடு இல்லாத என் மக்களை ஏன் வச்ச? 60 ஆண்டுகளா கட்டி கொடுக்காத வீடை இப்ப அடுத்த ஒரு 5 ஆண்டுல கட்டி கொடுக்க போறிய? போன தடவை வந்தது என்ன பண்ண? போன தடவை வந்தது என்ன பண்ண? என்ன கல் இருக்கலையா, இல்லை செங்கல் இல்லையா, இல்லை சிமெண்ட் இல்லையா, இல்லை எதனால இருந்த? அப்ப எப்பவுமே என்னன்னா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் இது மாதிரியான அந்த கவர்ச்சிகரமான அறிவிப்பை அறிவிச்சு வாக்கை வாங்குறது. இப்போ உங்களுக்கு புரியும்படியா யோசனை, ஆடி தள்ளுபடி, பொங்கல் தள்ளுபடி பார்க்குறீங்களா, தீபாவளி தள்ளுபடி எவ்வளவுனா, ஒரு புடவை 5000ன்னு போட்டால் நீங்கள் பயந்துருவீல்ல, 4991 ரூபா 50 காசு. அப்படின்னா என்ன, ரொம்ப என்ன, நான் 5000மா அப்படின்றோம்ல. அதனால அந்த 900, ஐயா என்னுடைய கணித ஆசிரியர் கண்ணன், டேய் 2 பர்ஸு கீழே விழுந்துருது, 2 பர்ஸு கீழே விழுந்துருது, டக்குன்னு எந்திரி. ஒருத்தன் எந்திரிச்சு நான் பதட்டத்தில் எந்திரிச்சுக்கான், 2 பர்ஸு கீழே விழுந்துருது. ஒரு பர்ஸ் எடுக்கிறான், அதில் 1000 ரூபா இருக்கு, 1000 ரூபா இருக்கு. ஒரு பர்ஸ் எடுக்கிறான், அதில் 999 ரூபா 50 காசு இருக்கு. அது எப்படி சொன்னா தானே இருக்கும்? 900, அதில் 1000 ரூபா இருக்கு, வெறும் 1000 ரூபா இருக்கு. இதில் 999 ரூபா 50 காசு இருக்கு. எது பெருசு? ஐயா அந்த 999 ரூபா நீட்டி சொல்றான்ல, அதனால இந்த 999 ரூபா 50 காசு பெருசுன்றான். புரியுதா உனக்கு? அந்த மாதிரி ஏமாத்துறதான் இந்த திடீர்னு தேர்தல் வரும்போது போற நாடகம். உங்களுக்கு திருவிழாவில் திருவிழா காலங்களில் நாடகம் நடக்கும், அது மாதிரி இப்போ தேர்தல் காலங்களில் நாடகம் நடக்கும். 2 நாடகம் தான், ரசிச்சுட்டு போயிடணும். வேற கேள்வி? அண்ணா வணக்கம், நான் சக்தி கரிகாலன். அண்மையில் அண்ணன் திருமா அவர்கள் தமிழ் உணர்வு உயிர்ப்போட இருக்குதுன்னா திராவிடம் தான் காரணம், மொழி போற மேற்கோள் காட்டி பெரியாரோ கலைஞரோ இல்லைன்னா நம்மளும் இந்தி வாழாவா மாறி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அண்ணனுடைய கருத்தை மதிப்பேன், எப்பவுமே மதிக்கிறேன். ஆனால் அந்த கருத்தை நான் ஏற்கலை. அவருடைய கருத்து அது அண்ணனுடைய கருத்து, அதை போய் விமர்சிச்சு கொண்டேன். ஆனால் இங்கே என்னன்னா, இப்போ எந்த இடத்துல இந்தி இல்லை? பெரியார் இந்தியை எதிர்த்தாருன்னு எவன் சொன்னவன்? முதல்ல அவர் திறந்த பள்ளிக்கூடமே இந்தி பள்ளிக்கூடம் தான். இந்தியை நான் எதிர்க்கிறது இந்தி வரக்கூடாதுன்னு இல்லை, இங்கிலீஷ் வராமல் போயிருங்கிறதுக்காக. தமிழ் அழிந்து போயிரும்லாம் நான் எதிர்க்கலை. சொன்னது யாரு? அப்புறம் அவர் எங்கே இந்தியை எதிர்த்தாரு? முதலாக திறந்த பள்ளிக்கூடம் ஈரோட்டில் அவர் இந்தி பள்ளிக்கூடம். அதை திறந்தது இவர் திறந்தார் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கும்போது. நானும் அந்த கட்சியில் இருந்தனால கூட போய் தொலைஞ்சேன்னு சொன்னது தமிழ் தென்றல் நம்ம தாத்தன் திருவிக்கா ஐயா. அதனால அவங்கெல்லாம் இந்தி எதிர்த்தாங்கிறது சும்மா நாடகம், அதை விட்டுருங்க. இப்போ இந்தி எதிர்ப்பில் எங்கே இந்தி எந்த இடத்துல இல்லை? ஐயா தயாநிதி மாறனுக்கு, ஐயா முரசொலி மாறன் இறந்த பிறகு ஐயா தயாநிதி மாறனுக்கு இடம் கொடுக்குறாங்க. அதே மத்திய சென்னையில் நிற்க கட்சிக்காரங்களாம் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது இவர் கொடுக்குறீங்களேன்னு ஊடகம் கேட்குது, ஊடகவியலாளர் கேட்குறாங்க. இந்த தயாவுக்கு நல்லா ஹிந்தி தெரியும், வட இந்திய தலைவர்களோட பேச வசதியாக இருக்கும்னு சொன்னது யார்? ஐயா கருணாநிதி. அப்புறம் அவர் தான் இந்தி ஒழிச்சாருன்றீங்க. இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் இந்தி மொழியாக இருக்குது, இந்தி பாடமொழியாக இருக்கா இல்லையா? தமிழ் இருக்கா? தமிழ் பாடமொழியாவது இருக்கா? அப்போ எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் எங்கே உயிர் பட வச்சுருக்கு? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? அரசு சென்னை கடற்கரைக்கு இப்படியப்போ நம்ம சென்னைன்னு இருக்கு, சென்னை இங்கிலீஷ் எழுத்துல இருக்கு, தமிழ் நம்ம தமிழ் எழுத்துல இருக்கு. இது தங்கிலீஷா இங்கே தமிழா? அப்புறம் உயிர் படம் இருக்குன்னா எங்கிட்டு உயிர் படம் இருக்கு? எங்கிட்டு இருக்கு சொல்லுப்பா? எங்க என்ன இருக்குது சொல்லுங்க. இவங்க
சன் டிவியின் தமிழ் மாலையில் தமிழ் உயிர் படம் இருக்குன்னா அவரே சொல்கிறாரு ரெயின்போனே தமிழில் எழுதுங்கிறப்பல, வானவில்னு எழுதுங்கன்னு சொல்லலை. இதுதான் உயிர் படம் இருக்கிற தம்பி. இப்போ நான் பேசுகிறேன்ல, இதையெல்லாம் 2006க்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பேசிட்டு இருந்தார் எங்ககிட்ட. இன்னைக்கு அந்த கூட்டணியில் போய் இருக்கிறதுனால இதை பேச வேண்டிய அவருக்கு சூழல் இருக்குது. அது எங்களுக்கு தெரியுதா? அதனால அண்ணன் கருத்து, அது அவர் கருத்து. இது தம்பி என்னோட கருத்து, என்னோட கருத்து. எனக்கு இந்த கருத்தை கற்பித்தது யாரு? அவர் தான். அதனால அது பேசுறது அவசியமற்றது, விட்டுருவோம். வணக்கம் அண்ணா, என் பேர் ஸ்ருதிஹா மணிகண்டன். நான் சட்டம் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, அரசியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக, கொள்கை ரீதியாக நமக்கு பல எதிரணியினர், துரோகிகள் இருக்காங்க. அவர்கள் அனைவரையும் ஒரே தளத்தில் ஒரே போரில் எதிர்கொள்வது பற்றி உங்கள் கருத்து? நாற்பக்கமும் பகைவர் நடுவில் நம் தமிழ் தாயின்னு நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாடுனா, இப்போ நாற்பக்கமும் பகைவர் நடுவில் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அவன் பேரப்பிள்ளையே நம்ம பாடுறோம். தமிழ் தாய் மட்டுமல்ல, தமிழர்களும் நிற்கிறோம் நாற்பக்கமும் பகைவர். இது இப்போ இந்தியா ஒரு தீபகற்பம், ஆனால் நாம் நிற்கிறது பகை தீவுக்குள்ளே நிற்கிறோம். 4 பக்கமும் நமக்கு பகை. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம போராடித்தான் ஆகணும். இதில் பகை எப்பக்கம் வந்தாலும் நம்ம போராடித்தான் ஆகணும். நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் 22 நாடுகள் தன்னை எதிர்த்து நின்ற போதும் அவர் சரணடையில். நம்ம போரிடணும் அப்படின்னா, ஏன்னா அதில் நம்ம முன் வைக்கிற லட்சியம்தான் முக்கியம். சிந்துற ரத்தமோ கொடுக்குற உயிரோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உயிரினு மேலானது நமது உரிமை. இப்போ நீங்கள் நான் கேட்குறேன், அன்பு பிள்ளைகிட்ட நான் கேட்குறேன், நம்ம சுற்றி பகைவராக இருக்காங்க, துரோகிகளாக இருக்காங்கன்னு நம்ம பயப்படுறோமா? நம்மளை பார்த்து அவங்க பயப்படுறாங்களா? அவன் பதறதே நம்மளை பார்த்து பயப்படுறான்னா அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? இப்போ நான் பேசுறதுல பல பேருக்கு வெறுப்பாக இருக்கு, கோபமாக இருக்கு, கத்துறான் அப்படின்னா அவன் கதறணுங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன், அவன் கோபப்படுறதுக்காக தான் நான் பேசுகிறேன். என்ன தம்பி, என்ன அதுதான். இப்போ நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எச்சி ஊருமில்ல, உனக்கு எச்சி ஊருங்கிறதுக்காக தான் இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்குங்க. எத்தனை பகை வந்தாலும் பார்ப்போம். நம்ம என்ன சாதாரண ஆளுடைய பிள்ளைகளா? என்ன 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 தம்பி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். உலக போர் நடத்தின தலைவனின் பிள்ளைகள் நம்ம. 22 நாடுகள் நம் தலைவனை எதிர்த்து போரிட்டதுன்னா அது உலக போரா இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 22 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று அந்த நாட்டின் அதிபர் ராஜபக்சே, அந்த நாட்டின் இராணுவ அமைச்சர் கோத்தபாயவும் சொன்னது இருக்கு. அப்ப 22 நாடுகள், ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், என்ன சொல்றது, தாய்லாந்து, இந்தோனேஷியா, இந்த எல்லா நாடு, உக்ரைன், எல்லா நாடுகளும் சேர்ந்து நம்ம மீது போர் தொடுத்துச்சு. தலைவன் வெறும் 25,000 வீரர்களை, தமிழ் வீர மறவர்களை வச்சு ஆயுதம் மறுதளிக்கப்பட்டுருச்சு. அப்படி எதுவுமே கிடையாது. சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால்ரஸ் குண்டை வாங்கி ஊருக்கி கொண்டு செஞ்சு சண்டை போட்டுட்டு இருந்தான்னா உலக போர் இனிமே நடக்க போறது 3ஆம் உலக போர் இல்ல, 4ஆம் உலக போர். 3ஆம் உலக போரை நடத்தியவர்கள் தமிழ் தேசிய விடுதலைக்கென்று தாயக விடுதலை போராட்டத்தை செய்த வீரமரவன் பிரபாகரனின் படைப்பிள்ளைகள் விடுதலை புலிகள் என்பதை தமிழ் மக்கள் 3ஆம் உலக போரை செஞ்சோம்னு நம்ம பெருமையோட சொன்னோம். அவன் பிள்ளையை சுத்தி எத்தனை பேர் வந்தாலும் பயப்படுகிறவன் தான் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வருவான். வீரன் தனிச்சு தான் நிற்பான். நான் நிற்கிறது எனக்கு பின்னாடி இத்தனை லட்சம் இளைஞர்கள், மக்கள், என் தம்பி தங்கி நிற்கிறாங்கன்னு இல்லை, எனக்கு பின்னாடி அவர்கள் நிற்கிறாங்கிறதுல என்னுடைய திமிரும் துணிவும். அவர்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேங்கிறதான் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுன்னு நினைக்கிறேன். 1000 பேரோட நின்றாலும், 1000 விலங்குகளோட சேர்ந்து நின்றாலும் புலி தனித்து நிற்குங்கிறான். தனித்து நின்றாலும் 1000 புலிகளோட நிற்கிற திமிரோடு நிற்குங்கிறான். நம்ம 1000 புலிகளோட நிற்கிற திமிரோட நிற்கிறோம். ஏன்? நாம புலி. அதனால நீங்க சொன்னாங்க இந்த பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு. நான் பனங்காடே நாங்க தான். எப்படி? நீ பனங்காட்டு நரி, நான் வன்னிக்காட்டு புலி. நான் எதுக்கு அஞ்ச மாட்டேன். அதனால அவெல்லாம் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா அதெல்லாம் இல்லை. எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் இந்தின்னு நம்ம தாத்தன் பண்ண மாதிரி அதெல்லாம் பயப்படக்கூடாது. எத்தனை பேர் வந்தாலும் இங்க பாருங்க, இந்த வில்லன் தான் இப்படி நின்னுக்குறான் அப்படிம்பா. 4 பேர் பாருங்களேன், வேணா படம் போட்டு பாருங்க, ஏன்னு ஓடி வருவான்.
அவன் அடிச்சு போடுவான். திருப்பி போடா, டே அவனை வெட்டுக்கடா அப்படின்னு ஒரு 10 பேர் ஓடியாருவான், அடியப்பட்டு விழுவான். அப்புறம் மொத்தமாக வருவாங்க. யாரு? கதாநாயகன் ஒருத்தன் தான். வில்லன் அங்கேயே நின்றுக்கிட்டு ஆளை ஏவிக்கிட்டே இருப்பான். கடைசி யார் வருவா? வில்லன். ஒண்டிக்கு ஒண்டி நம்மகிட்ட அடி வாங்கி சாவான். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? அந்த அல்ல கையிலலாம் ஸ்டாப்பிட்டு மெயின் ரெவடி வாங்க இங்கே வா. இப்போ அவனோட நடக்குது சண்டை. மெயின் ரெவடி யாரு? உங்கள் ஈவேராவா? இங்கே வா. அப்போ போடுற போடல இப்போ என்ன ஆயிடுது? எல்லாம் இன்னைக்கு தான் தமிழ் தென்றல் திருவிக்கான்னு வருது. முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் வருது. இல்லைன்னா திருவிக்கா கியாபே மாப்போசி வாவூசின்னு பாசிமணி ஊசி வித்துக்கிட்டு இருந்தான். இப்போ போட்ட போர்டில் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது தெரியுமா அவங்களுக்கு? மூன்றாம் பிறையில் ஸ்ரீதேவிக்கு அடிபட்டு மூளையில் போயிடும். அப்போ எங்கள் அண்ணன் அந்த இது தெரிஞ்ச பிறகு இந்த மனநிலை சரியானவரும் எங்கள் அண்ணனை மறந்துடும். அப்போ நம்ம எங்கள் அப்பா அப்படியே அந்த சோகத்தில் முடிச்சிருப்பாப்புல. எங்கள் அண்ணன் இந்த பானைகனையெல்லாம் வச்சு நடித்ததுக்கு பதிலாக அந்த பானையை வச்சு மண்டையில் ஒரே படம் போட்டுருந்தார். பழைய ஞாபகம் வந்துடும். அது மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்? ஒரே படம் மண்டையில் போட்டு, புரியுதா? அதான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது கேள்வி? அண்ணா வணக்கம். என்னோட பேர் ஆல்வின். நான் லயோலா கல்லூரியில் படிக்கிறேன். இப்போது கடந்த 1961 ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ தமிழ்நாட்டில் பள்ளி படிக்க போனவங்களோட சதவீதம் 77.3%. ஒட்டுமொத்த இந்தியாவோட சதவீதமே 63.6% தான். இது ஒட்டுமொத்த இந்தியாவை விட 14% தமிழ்நாடு அதிகமாக இருந்துச்சு. அந்த முறையை பின்பற்றிட்டு வந்திருந்தாலே இன்னைக்கு தமிழர்கள் இப்போ இருக்கிறத விட கல்வி அறிவில் இன்னும் பல மடங்கு சிறந்திருப்பாங்க. இது அப்போ பிரதமராக இருந்த ஐயா நேரு அவர்களும் அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த ஐயா ராஜேந்திர பிரசாத் அவர்களும் இதை பெருமையாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நீ என்னை கேள்வி கேட்குறனாலும் நீ என்னை விமர்சனம் பண்ணுறனா அது திராவிடம் உங்களை படிக்க வச்சதுனால தாங்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நீ சொல்கிறதுலே பதில் இருக்குது. அதாவது எல்லா பெருமையும் தன்மையப்படுத்திக்கிறது. எல்லா பெருமையும் எனக்கு என்று தன்மையப்படுத்திக்கிறது. படிக்க வச்சது நம்ம தாத்தை, குடிக்க வச்சது இவர்கள். அதில் நீ இப்படி கேட்டால் இவங்க படிக்க வச்சது திராவிடம்னா குறிப்பாக இவங்க தான். இவர்கள் அதிகப்படியாக மதுக்கடைகளை, குடிப்பகங்களை திறந்திருக்கார்களா, படிப்பகங்களை திறந்திருக்காரு? சமாதி கட்டுறதுக்கு கொடுத்த முன்னுரிமையை பள்ளிக்கூடம் கல்லூரி கட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்களா? அதுதான் இங்கே நீ யோசிக்கணும். இவங்க எப்போவுமே இந்த தன்னைத்தானே உயர்வாக பேசி பேசி வெற்று விளம்பரங்களை செஞ்சு எல்லா பெருமைகளையும் தன்மையப்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற ஒரு கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம். அதனால இப்போ உனக்கு தெரியுது பார்த்தியா, படிக்க வச்சது நம்ம தாத்தன்ட்டு. இப்போ தாத்தன் 71 விழுக்காடை தொட்டிருக்கானா? 100 விழுக்காடை அவன் பேரை நம்ம தோடும். என்ன தம்பி? ஓட்டியா அவருக்கு நமக்கு தான். நீ நேர்மையாக ஆட்சி கொடுத்தியா, உன் பேரங்க நாங்கள் பேத்தியை நாங்கள் கொடுத்தோமா, வா மோதுவோம்னு 2 பேருக்கு தான். காமராஜர் ஆட்சியை விட நல்ல ஆட்சி அவன் பிள்ளைய கொடுத்தாங்கன்னு வரணும். ஏன்னா நம்ம உலக பெருந்தலைவன் பிரபாகரன் பிள்ளைய அவன் அவ்வளவு பெரிய கனவை வச்சிருந்தான். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேணுங்கிற கனவை வச்சிருந்த ஒரே மகன் இந்த இனத்தில் அவர் மட்டும்தான். அந்த கனவை நமக்கு கடத்திருக்கான். அதை நம்ம நனவாக்கி காட்டுறோம். அடுத்து. வணக்கம் ஐயா, என் பேர் சூரியஹரிணி. என் கேள்வி என்னன்னா, ஒரு நியாயமான வாக்காளர் அவரோட வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி எந்த அடிப்படையில் யோசிக்கணும்? இந்த உட்கார். நம்முடைய இப்போ எப்படின்னா, நம்மளுடைய வாக்கு மதிப்பு மிக்கது. அதை நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது, ஜெயிக்கிற பக்கம் போட்டுறணும். இந்த கட்சி ஜெயிக்கும், அதுக்கு போட்டுறணும். இந்த ஓட்டை வீணாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி பல காலமாக இந்த 2 கட்சிகளுக்கு மாறி மாறி போட்டு நாட்டை வீணாக்கிட்ட நம் மக்கள் ஒரு ஓட்டை வீணாக்குவதை பற்றி சிந்திக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? கன்னியாகுமரியிலேருந்து ஒரு அம்மா எனக்கு எடுத்தாங்க. யார், சீமானான்னு கேட்டாங்க. ஆமாம்மான்னு. உனக்கு தான் போடலாம்னு போனேன். அங்கே போய் யோசித்தேன், ஒரு வேளை உனக்கு போட்டு நீ வரலை, தோற்று போயிட்டீன்னா இந்த ஒரு ஓட்டு வீணாயிருமேன்னு நினச்சி என்னம்மா பண்ணீங்க? இந்த கை சின்னத்துக்கு போட்டேன். எத்தனை வருஷமா ரொம்ப நாளாக அதுக்கு தான் போடுறேன்.
ரொம்ப நாளாக ஓட்டை கைக்கு போட்டு நாட்டை நாசமாக்கிட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இல்லாமல் மன்னிச்சுக்க, அடுத்த வாட்டி உனக்கு தான் போடுவேன். அப்புறம் அடுத்த வாட்டி போட்டிருப்பாங்க, எனக்கு சொல்ல. அதனால என் மக்கள்கிட்ட நான் அன்பாக வேண்டுவது, என் அன்பு சொந்தங்கள்கிட்ட, என் அருமை உறவுகள்கிட்ட, சரியானது வென்றே தீரும் என்கிறான் புரட்சியாளன் சேகுவரா. நீங்கள் எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். உங்களுக்கு புரியுதா? அப்போ எது சரின்னு பாருங்க. இதில் சொல்றதுல இந்த தலைவர்கள், இந்த கட்சிகள் எடுத்து வைக்கிற கோட்பாடுகள், நிலைப்பாடுகள், இதுகளில் எந்த கட்சி சொல்றது சரியா இருக்கும் ஆட்சிக்கு வந்தா? யார் சொல்றது? சீமான் சொல்றதா, இல்லை அவர் தம்பி விஜய் சொல்றதா, இல்லை ஐயா ஸ்டாலின் சொல்றதா, தம்பி உதயநிதி சொல்றதா, இல்லை ஐயா எடப்பாடி சொல்றதா, இல்லை பிஜேபி சொல்றதா, காங்கிரஸ்? யார் வந்தால் நல்லா இருக்கும்னு யோசி. யார் கருத்து ஏற்புடையது, எது வந்தால் நாடு மக்களும் சரியா இருக்க முடியும், நல்லா இருக்க முடியும், அது எது சரியோ அதுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும். அதுதான் சரி. காசு இவர்கள் 500 கூட கொடுத்துட்டாங்க, இவங்க 1000 கொடுத்துட்டாங்கன்னா நாம வாக்கை விற்க வந்த வியாபாரிகள் அல்ல. இந்த வாக்கை வைத்து நமது உரிமையை, மதிப்புமிக்க இந்த உரிமையை வைத்து நல்ல அரசு அமைவதற்கு, நல்ல ஆட்சி அமைவதற்கு நாம் அதுக்கு நம்ம துணை நிற்கணும். அதுதான் ஜனநாயகத்தில் ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அப்ப நல்ல அரசு, இப்ப உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, படிக்க முடியாத ஏழை குழந்தைகளை இவர் படிக்க வைக்கிறார், அது தேவை, அது சமூக தொண்டு. மரக்கன்றுகளை பல ஆயிரத்தில் நட்டு வளர்க்கிறார், அது தேவை, அது சமூக தொண்டு, அது தேவை, நாட்டுக்கு தேவை. அவர் முதியோர்களை பராமரிக்கிறார், அது நாட்டுக்கு தேவை, அது தேவைப்படுது. பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளை பராமரிக்கிறது, குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை, இதெல்லாம் தேவையா இருக்கு. ஆனால் ஒரு நல்ல அரசியல் உருவாகி நல்ல அரசு அமைந்து விட்டால் இதெல்லாம் தேவைப்படாது, அதையெல்லாம் அரசே செஞ்சிடும். உங்களுக்கு புரியுதா? இதைத்தான் சேகுவாரா சொல்லுகிறான். நான் நாளைக்கென்று எனக்கோ என் குடும்பத்திற்கோ நான் எதையும் சேமித்து வைக்கவில்லை. ஏனென்றால் என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்து விடுங்கிறான். அவன் அமைச்சிருக்கிற கீவு அரசு இருக்கல, மக்களின் அரசு, மக்களுக்கான அரசு, என் மக்களுக்கானதை தந்து விடும், அதனால் நான் எதையும் சேமிக்கலைங்கிறான். அப்போ அப்படி மக்களுக்கானதை செய்கிற மக்களின் அரசை நீங்கள் உருவாக்கணும்னா உங்க மதிப்புமிக்க வாக்கை உணர்ந்து, தெளிந்து, அறிந்து சரியான ஒரு தலைவனை தேர்வு செய்ய நீங்க வாக்கு செலுத்தணும். தனி மனித அபிமானத்தை தலைமை இருக்கக்கூடாது. நல்ல தத்துவத்தை தலைமை இருக்க பழகும். சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடணும். நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறைக்கு என் மக்கள் வரணும். அதில் யார் சொல்றது சரின்னு பார்த்து வாக்கு செலுத்தணும். அதை தான் நம்முடைய தாத்தா மணிக்கணக்காக பேசினாலும் காமராஜ் இறங்கும்போது சொல்றத சொல்லிட்டேன், நல்ல மனுஷன் பார்த்து ஓட்டு போடுங்க, எனக்கு போடுங்க, ராமசாமிக்கு போடுங்க, ரங்கசாமிக்கு போடுங்க சொன்னதில்லை, நல்ல மனுஷன் பார்த்து போடு. இருக்கிறதுல 4 பேர் நிற்கிறானா, இதில் எந்த பையன் வந்தால் நாடு மக்களும் நல்லா இருப்பான், எந்த பையன் வந்தால் நாடு நாசமாக போகும், அதை பார்த்து நாடு மக்களும் நல்லா இருக்கிறவன் அவனுக்கு போடு, அவ்வளோதான். இதுதான் நம்ம மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அவன் விருப்பம். அப்புறம் வீரப்பா சொன்ன மாதிரி நாடும் மக்களும் நாசமாகுது என்பதை முடிவெடுத்து விட்ட பிறகு நாம என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அது மக்களின் விருப்பம். ஏன்னா மதிப்புமிக்க வாக்கு அவர்கள் கையில் தான் இருக்கு. வேற ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் சிவகார்த்திகேயன். நான் உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு பரவாயில்லையா? 2 கேள்வி கேளுங்க. முதல் கேள்வி, இப்போ இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த குடிப்பழக்கம் தான் ஒரு கெட்ட பழக்கமாக இருக்குது. அதே மாதிரி 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் கேம்ஸ், உதாரணத்துக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளையாடுறதுனால அந்த பெரியவங்க பேச்சை கேட்குறது, படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் வந்து குறையுது. இப்போது நான் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அந்த குடிப்பழக்கத்தில் எடுத்துருவீங்க தமிழ்நாட்டிலேருந்து. ஆனால் இந்த கேம்ஸு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க உங்களால் எடுக்க முடியுமா? இதில் நீங்கள் இது வந்து உட்காரு நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்போ என்னமே நம்ம எல்லாமே இதுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறதுங்கிறது ஒரு இதாக இருக்குது. இப்போ விளையாட்டுங்கிறது திடலில் போய் விளையாடாமல் கேம்ஸ் விளையாட்டுங்கிறத இந்த அலைபேசியிலே இதிலே விளையாடுறோம். இப்போ அதை வந்து நம்ம மாற்றணும்.
அதுக்கு பள்ளி கல்லூரியிலே அந்த ஆரம்ப கல்வி தொடக்க கல்வியிலே நம்ம என்ன கொண்டு வந்துடுறோம்னா விளையாட்டு கட்டாயமாக மதிப்பெண்ணை அதில் வச்சிடறோம். ஒரு வீரக்கலையை எது ஒன்றும் வீரக்கலையை குங்ஃபுவோ குஸ்தியோ குத்து வரிசையோ சிலம்பமோ களரியோ தைக்கொண்டாவோ குங்ஃபு ஏதோ ஒன்று கத்தே தரணும். 5 வயசுலேருந்து அந்த பாடத்தை முதுகலை வரைக்கும் கொண்டு போயிடும். ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, வீரமிக்க மக்களை பெற்ற இனங்கள் தான் பாதுகாப்பாக வாழுது. என் மக்கள் வீரமாக இருக்கணும். அப்போ அப்படி வரும்போது அதிகமாக விளையாட்டுலையும் அறிவு தேடலையும் உடல் வலிமையை உறுதியாக்குறதுலையும் உடல் வலிமை செய்கிறதுலையும் அறிவு தேடலையும் நூலகங்களில் போய் படிக்கிறதையும் இதையும் கொண்டு வந்துட்டேன்னா நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நூலகத்தில் படித்து அதில் 10 மதிப்பெண்ணை வச்சிருவேன், விளையாட்டில் 10 மதிப்பெண்ணை வச்சிருவேன். நீங்கள் அதில் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இதை போய் டவுன்லோட் பண்ணி இதையே பார்த்துருந்தீன்னு வச்சுக்க, அங்கே நீ தோற்று போவேன். அப்போ கல்வியிலேயே அந்த ஒழுக்க நெறியை கொண்டு வந்து இதுக்கு நீ வேணா பாரு, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் செலவழிச்சுக்க. பெற்றோர்களுக்கு அனுமதி கொடுக்கும்போதே பெற்றோருக்கு சொல்லிடுவோம், நீங்கள் இதை அனுமதிக்காதீங்க பிள்ளைகளேன்னு. நீங்கள் அதை வந்து அந்த தொடக்க கல்வியிலிருந்தே என் பிள்ளைகளுக்கு அதை அறிவூட்டி வளர்த்து கொண்டு போயிடுவோம். இப்போ நீங்கள் வந்து நூலகம்னா எப்படி கேள்வி கேட்பேன் பாரு. இப்போ பக்கத்தில் நூலகம் வச்சிருவேன், 10 புத்தகம், ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பெண். இப்போ 10 மதிப்பெண் வருதா? நீங்கள் போகணுன்னா நீங்கள் புத்தகம் படித்த புத்தகத்தை எழுதணும், அந்த புத்தகத்தில் அறிந்த செய்தி எழுதணும், செய்தியை எழுதணும். அண்மையில் நீங்கள் படித்த புத்தகம், அந்த புத்தகத்தில் நீங்கள் போய் 10 மார்க்கு 10 மதிப்பெண்களை வச்சுட்டோன்னா நீ படித்தே தீரணும். அப்போ அந்த தொடக்க கல்வியிலிருந்து அந்த தேடல் வரும்போது அந்த வாசிப்பு பழக்கம் சுவாசிப்பு மாதிரி ஆகி நீ நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுவ, ஒன்னே எறியாமே ஒரு மேதையாக மாறிக்கிட்டே இருப்பேன். அப்போ விளையாட்டுக்கு மதிப்பெண் வருது அப்படின்னா அந்த மதிப்பெண்ணை ஈட்டுவதற்காகவாவது நீ ஒரு விளையாட்டை தேர்வு செஞ்சு நீ அதில் எப்படியாவது வென்று காட்டணுங்கிற முனைப்புக்கு வந்துடுவ. உனக்கு இதுக்கு நேரம் செலவழிக்க நான் நேரம் கொடுத்தா தான் நீ இதில் போய் அதில் செலவழிக்க முடியும். அப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால நீ இந்த விளையாட்டு இந்த வாசிப்பு எல்லாமே கல்வியில் ஒரு பகுதியாக மாற்றிட்டேன்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே ஒன்றா தள்ளிட்டேன்னா நீ இதுக்கு நேரம் கொடுக்க மாட்டேன். நேரம் கொடுத்தா தான் நீ இந்த பார்த்துக்கிட்டு இருப்ப. உங்களுக்கு புரியுதா? அதை ஒழிச்சிருவோம். நீ கவலைப்படாமல் இரு, பண்ணிடுவோம். நீ வந்து அடுத்து ஏன் 2வது கேள்வி, இப்போது கீழ்த்தரத்தில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, நிறைய காசு இருக்கிறவங்க வந்து இன்டர்நேஷ்னல் போர்டில் படிக்க வைக்கிறாங்க. இப்போது காலேஜில் வந்து எல்லாரும் ஒன்றா தான் படிக்கிறாங்க. இப்போ பணக்காரங்களும் சரி கீழ்த்தரம் இருக்கிறவங்க சரி எல்லாரும் ஒன்றா தான் படிக்கிறாங்க. ஆனால் 12வது வரைக்கும் நாங்கள் ஏன் இந்த மெட்ரிக் சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் போர்டு தனித்தனியாக படிக்கிறோம்? எல்லாம் ஒரே தரமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த கல்வி முறையை தான் நம்ம உருவாக்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் இது ஆல் இண்டியா இது தனியார் முதலாளிகள் ரொம்ப தரமாக கொடுக்குறாங்க. இவங்களையெல்லாம் நமக்கு ஒரு தொந்தரவும் செய்யலை. ஆனால் நாம் தரத்தை உயர்த்தி என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு போட்டி போட்டு அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி நம்ம பிள்ளைகள் படையெடுக்கிற மாதிரி உலக தரத்துக்கு கல்வியை உயர்த்தி அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமைன்னு சட்டம் போட்டு, நீ என் பள்ளியில் படிக்கிறியா உனக்கு வேலையில் முன்னுரிமை, தனியார் பள்ளியில் விட என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் உனக்கு தாரேன். புரியுதா? உனக்கு தானா எல்லாம் இங்கே வந்துடுவான். அப்போ நான் அண்ணன் சொல்கிறேன் பாருங்க, எப்படி சொல்கிறேன், போட்டி போட்டால் தென்கொரியா தான் முதலிடத்தில் இருக்குது. அதை தாண்டதுக்கு முயற்சிக்கிறேன். ஃபின்லாந்தில் எப்படி கற்பிக்கிற முறை இருக்குது, அவனோட கட்டட அமைப்பு எப்படி இருக்குது, சிங்கப்பூர் எப்படி வச்சுருக்குது, அதை எப்படி நம்ம இங்கே கொண்டு வருது, இதில் கொண்டு போய் நீ நினைக்கிற மாதிரி மிகச்சிறந்த தரத்தை நம் கல்வியில் உயர்த்தி இந்த முதலாளிகளோட போட்டி போட்டு ஒரு கேள்வி தான் நமக்குள்ளே எழுது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை தனி ஒரு முதலாளி கொடுத்துருவான்னா அப்போ அரசு அந்த முதலாளிகிட்ட தோற்றுருது. அப்போ தமிழ்நாடு அரசு தமிழன் அரசு தோக்கக்கூடாது. அது வெல்லணும்னா சிறந்த கல்வியை நம்ம கொடுத்துறோம். அதனால நீ தைரியமாக இரு, சிறப்பான கல்வியை நம்ம கொடுத்துறோம். ஐயா, இப்போ நீங்கள் நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறீங்க, மற்றவங்களுக்கும் பதில் சொல்கிறீங்க. இனிமேல் என் மனசில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எனக்கு பெரியார் மாதிரி. நான் ஒரு ஈழத்தமிழன். எங்கள் மக்கள் வந்து இப்போ அகதியாக 4வது தலைமுறையாக தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. மற்ற நாட்டிலலாம் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிது, எங்களுக்கு அங்கே குடியுரிமை கிடைக்கிது.
நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே. கிருஷ்ணசாமி MBBS MD.